திருச்செந்தூரில் சசிகலாவை சந்தித்து பேசிய ஓ பன்னீர்செல்வத்தின் சகோதரர் ஓ ராஜா அதிமுகவின் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கப்பட்டுள்ளார். கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டதால் ராஜா மீது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஓபிஎஸ் இபிஎஸ் இணைந்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை அதிமுகவில் இருந்து நீக்கியது செல்லாது என்று கூறியுள்ள ஓ ராஜா அதிமுகவுக்கு சசிகலா தான் பொதுச் செயலாளர் என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சசிகலாவை சந்தித்த போது கட்சிக்கு தலைமை ஏற்குமாறு கேட்டுக் கொண்டதாகவும் அவர் கூறியுள்ளார். சின்னம்மா தலைமை தாங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அவங்க தலைமையில் உள்ள தோல்வி காரணம் இவங்க ரெண்டு பேர் தான். ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பு தான் காரணம். என்னென்ன இவங்க யாருன்னு நீக்கிறதுக்கு? நான் இவங்க கட்சியில் சேர்ந்தேனானே, நான் அம்மா காலத்துலேருந்து தலைவர் காலத்துலேருந்து கட்சியில் இருக்கீங்க. ஏன்னா அவங்க எனக்கு பொதுச்செயலாளர் சின்னம்மா தாங்க. அடுத்தது சின்னம்மா தலைமை தான் கேட்டு கூட்டு அவங்க நம்ம போய் பார்த்து பேசி சொல்லிட்டு வந்திருக்கோம். சின்னம்மா தலைமையில் தாங்க நாங்கள் செயல்படணும்னு சொல்கிறோம். தேனி மாவட்டத்தை சேர்ந்த 33 நிர்வாகிகளை அதிமுகவில் இருந்து நீக்கி ஓபிஎஸ் இபிஎஸ் உத்தரவு பிறப்பித்துள்ளனர். மறைமுக தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவாக வாக்களித்த தேனி மாவட்ட நிர்வாகிகளும் அதிமுக வேட்பாளர்களை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக நிர்வாகிகளும் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் மாற்றுத்திறனாளிகள் நல வாரியத்தை மறு சீரமைப்பு செய்து தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. வாரியத்தின் தலைவராக முதலமைச்சரையும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை செயலாளரை துணைத் தலைவராகவும் நியமித்து அரசு உத்தரவிட்டுள்ளது. திமுக போட்டி வேட்பாளர்கள் தொடர்பான முதலமைச்சரின் அறிக்கை முதிர்ச்சி பூர்வமாக அமைந்துள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மறைமுக தேர்தலில் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் போட்டியிட்ட சில இடங்களில் குளறுபடிகள் ஏற்பட்ட நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து பேசிய பின் இவ்வாறு அவர் கூறியுள்ளார். சென்னைக்கு தென்கிழக்கே வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நீடிப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது நாகைக்கு 300 கிலோமீட்டர் தூரத்திலும் புதுச்சேரிக்கு 390 கிலோமீட்டர் தூரத்திலும் நீடிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டுக்கு மார்ச் 9ஆம் தேதி வரை மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், புதுக்கோட்டையில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் அறிவித்துள்ளது. உக்ரைனில் சிக்கியுள்ள மாணவர்களை மீட்பது தொடர்பாக மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா தலைமையிலான தமிழ்நாடு அரசின் சிறப்பு குழுவினர் டெல்லியில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினர். அப்போது உக்ரைனின் அண்டை நாடுகளுக்கு சென்று தமிழக மாணவர்களை மீட்க அனுமதி வழங்குமாறு அவர்கள் கேட்டுக் கொண்டனர். உக்ரைனில் சிக்கியிருந்த மொத்தம் 777 தமிழக மாணவர்கள் பத்திரமாக மீட்டு வரப்பட்டுள்ளனர். தற்போது டெல்லியில் உள்ள 444 தமிழக மாணவர்களை சென்னை அழைத்து வர சிறப்பு விமானம் ஏற்பாடுகளையும் தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வருகிறது. பங்குச்சந்தையில் எல்ஐசி பங்குகளை பட்டியலிடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எல்ஐசி ஊழியர்கள் சென்னையில் வள்ளுவர் கோட்டம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்டனர். தனியார் மயமாக்கினால் எல்ஐசியின் எதிர்காலம் கேள்விக்குறியாகும் என்று அவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். பரமக்குடியில் உள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு பால்குட திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடந்த பிப்ரவரி 27ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கிய திருவிழாவில் இன்று காலை நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பால்குடம் எடுத்து வந்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். மயிலாடுதுறையில் பள்ளி தனியார் வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதால் மாவட்டம் முழுவதும் பள்ளி வாகனங்களை வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் ஆய்வு செய்தனர். இதில் 15 வாகனங்கள் தகுதி சான்றுகள் புதுப்பிக்கப்படாமலும் உரிய ஆவணங்கள் இன்றியும் இயக்கப்பட்டது தெரியவந்ததால் அவற்றை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நாகை அருகே சாராயம் கடத்திக் கொண்டு வேகமாக வந்த பைக் மோதியதில் ஒருவர் உயிரிழந்தார். பாலையூர் என்னும் இடத்தில் சாராயத்துடன் வந்த பைக் மோதியதால் இருசக்கர வாகனத்தில் வந்த அருள்மொழி என்பவர் பலியானார். சாராய மூட்டையுடன் வந்த மோட்டார் சைக்கிள் தீப்பற்றி எரிந்தது. இதில் சாராயம் கடத்தி வந்தவர்கள் தப்பி ஓடிவிட்டனர். சென்னை மேயரை அதிமுக ஆட்சி காலத்தில் மாண்புமிகு மேயர் என அழைக்க வேண்டும் என மாற்றப்பட்ட அரசாணையை வணக்கத்திற்குரிய மேயர் என மாற்றுவது குறித்து முதலமைச்சர் பரிசீலிப்பார் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். கே நகரில் மெகா தடுப்பூசி முகாமை தொடங்கி வைத்த அவர் மேயருக்கு பல சிறப்பு அதிகாரங்கள் உள்ளதை சுட்டிக்காட்டினார். புதுக்கோட்டையில் பாலியல் பலாத்கார வழக்கில் அண்ணன் பெயரில் நீதிமன்றத்தை ஏமாற்றிய தம்பி 10 வருடம் கழித்து கைது செய்யப்பட்டுள்ளார். திருமயத்தை சேர்ந்த தர்மலிங்கம் என்பவரை கைது செய்யப்பட்டவர் ஆவார். பாலியல் வழக்கில் இவரது சகோதரர் மாதவன் போலீசில் சரணடைந்தது கண்டுபிடிக்கப்பட்டு 10 ஆண்டுகளுக்கு பின் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக பட்ஜெட்டில் 1000 கோடி ஒதுக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியளிப்பதாக பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார்.
ஒன்றிய அரசு அனுமதி அளிக்காத போதும் தேர்தலை கருத்தில் கொண்டு எந்த நாடகமும் அரங்கேற்றப்படலாம் என்பதால் தமிழ்நாடு அரசு இதனை எளிதாக எடுத்துக் கொள்ளக்கூடாது என கூறியிருக்கிறார். மதுரை திருமங்கலம் அருகே ஸ்ரீ முனியாண்டி கோவிலில் நடைபெற்ற கமகம பிரியாணி திருவிழாவில் ஏராளமானோர் ஆர்வமுடன் பங்கேற்றனர். ஜனவரி மாதம் வரை ஊரடங்கு அமலில் இருந்ததால் கொண்டாடப்படாத இவ்விழா நேற்று விமரிசையாக நடைபெற்றது. ஒரு வாரம் விரதம் இருக்கும் பக்தர்கள் பால்குடம் எடுத்து சுவாமிக்கு பாலபிஷேகம் செய்து சிறப்பு பூஜைகள் நடத்தினர். மரக்காணம் அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சொகுசு பேருந்து விபத்துக்குள்ளானதில் 15 பேர் படுகாயமடைந்தனர். சென்னையில் இருந்து 43 பயணிகளுடன் இன்று அதிகாலை கிழக்கு கடற்கரை சாலை வழியாக ராமேஸ்வரம் சென்ற தனியார் சொகுசு பேருந்து கூனிமேடு பகுதியில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. உக்ரைனில் இருந்து பொன்னேறி திரும்பிய மாணவிக்கு வீட்டில் இருந்தவர்கள் ஆரத்தி எடுத்தும் இனிப்புகளை வழங்கியும் வரவேற்றனர். ரித்திகா என்ற அவர் 3 நாட்களுக்கு முன்னர் ருமேனியா வந்து நேற்று இந்தியா வந்தடைந்தார். சென்னை விமான நிலையத்தில் இருந்து அவரது பெற்றோர் ரித்திகாவை அழைத்து சென்றனர். ஷார்ஜாவில் இருந்து சென்னைக்கு கால்களின் அடிப்பாதங்களில் மறைத்து ஒட்ட வைத்து கடத்தி வந்த 12 லட்சம் மதிப்புடைய 240 கிராம் தங்க பசையை சுங்கத்துறை பறிமுதல் செய்தது. தங்கத்தை கடத்தி வந்த சென்னையை சேர்ந்த 30 வயதான ஆண் பயணியை கைது செய்த அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சங்ககிரி அடுத்த அரசிராமணி ஸ்ரீ உங்காளியம்மன் கோவிலில் மாசி மாத தீமிதி திருவிழாவில் பக்தர்கள் தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். சரபங்கா நதி ஆற்றங்கரை ஓரத்தில் உள்ள இந்த கோவிலில் புனித நீராடி மஞ்சள் ஆடை அணிந்து அலகு குத்தி கொண்டு ஊர்வலமாக வந்த பக்தர்கள் குண்டத்தில் இறங்கி தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் புத்தாம்புதூரில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல்லை கொள்முதல் செய்ய மூட்டைக்கு 50 ரூபாய் கமிஷன் கேட்பதாக கூறி விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். 2 மாதங்களாக நெல் மூட்டைகளுடன் காத்திருப்பதாகவும் அவ்வப்போது பெய்யும் மழையில் நெல்மணிகள் அழுகி சேதமடைவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். புதுச்சேரி முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் அலுவலகம் புரோக்கர்கள் மூலம் செயல்படுவதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளரிடம் பேசிய அவர், பெஸ்ட் புதுச்சேரி தற்போது வஸ்ட் புதுச்சேரி ஆகிவிட்டதாகவும் அரசு அதிகாரிகள் தொழிற்சாலைகளை மிரட்டி பணம் பறிப்பதாகவும் கூறினார். கோவை வெள்ளலூர் குப்பை கிடங்கில் ஏற்பட்ட பயங்கர தீ 5 மணி நேர போராட்டத்துக்கு பின் அணைக்கப்பட்டது. செட்டிப்பாளையம் சாலையில் உள்ள 650 ஏக்கர் பரப்பளவிலான குப்பை கிடங்கின் ஒரு பகுதி திடீரென தீப்பிடித்து எரிந்தது. வெயிலின் தாக்கத்தால் மலமளவென பரவிய தீயால பகுதியை புகை மூட்டமாக காட்சியளித்தது. வேலூரில் LIC பங்குகளை தனியாருக்கு விற்கக்கூடாது, தொழிலாளர் நல சங்கங்களை பாதுகாக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி காப்பீட்டுக் கழக ஊழியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தனியார் மயமாக்கப்பட்டால் பிரீமியம் தொகை உயரும் எனவும் இதனால் ஏழை எளிய மக்கள் பாலிசி எடுக்க முடியாத நிலை ஏற்படும் எனவும் அவர்கள் தெரிவித்தனர். பாண்டி தோட்ட தொழிலாளர்களின் குறைந்தபட்ச ஊதிய இறுதி ஆணையை அரசு வெளியிட கோரி குன்னூரில் நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குன்னூர் அரசு லாலி மருத்துவமனையில் இருந்து VP தெரு வரை ஏராளமான தொழிலாளர்கள் ஊர்வலமாக சென்றதால் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே குடிபோதையில் தகராறு செய்ததை தட்டி கேட்ட மகனை தந்தையை வெட்டி கொன்ற நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நெடுமதுரை கிராமத்தை சேர்ந்த வெள்ளையன் மகன் கண்ணனை அரிவாளால் வெட்டி கொன்றுள்ளார். தப்பியோடிய வெள்ளையனை போலீசார் தேடி வருகின்றனர். தந்தை பெரியார், அண்ணா, கருணாநிதி ஆகியோரை இழிவாக பேசும் பாஜக தலைவர் H. ராஜா மீது வழக்கு பதிவு செய்யாமல் பாஜகவிற்கு விசுவாசமாக போலீசார் செயல்படுவதாக தமிழ் புலிகள் கட்சியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக போலீசில் அளித்த புகார் மனு மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு அந்த அமைப்பின் துணை பொதுச் செயலாளர் கோவை மார்க்ஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னை, அரக்கோணம் உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் பயணிகளிடம் செல்போன் பறிப்பில் ஈடுபட்ட 4 பேரை ரயில்வே போலீசார் கைது செய்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் ஏகாட்டூரை சேர்ந்த நவாஸ், சூரி, திருநெஞ்சூரை சேர்ந்த எபினேசர் ஆனந்த், மதுரையை சேர்ந்த குமார் ஆகியோரை போலீசாரிடம் பிடிபட்டுள்ளனர். வடசென்னை அனல்மின் நிலையத்தில் பழுது சரி செய்யப்பட்டு மீண்டும் 210 மெகாவாட் மின் உற்பத்தி தொடங்கியது. நேற்று 1வது நிலையின் 1வது அலையில் தொழில்நுட்ப கோளாறால் 210 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டு இருந்தது. பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு மார்ச் மாத இறுதிக்குள் பாடங்கள் முழுமையாக நடத்தி முடிக்கப்பட்டு ஏப்ரலில் திருப்புதல் தேர்வு நடைபெறும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளரிடம் பேசிய போது அவர் இதனை கூறினார். சென்னை கீழ்ப்பாக்கம் கார்டன் சாலையில் நுண்ணறிவு பிரிவு காவலரை தாக்கிய செனாய் நகரை சேர்ந்த பால் வியாபாரி ஆனந்த் கைது செய்யப்பட்டார். பேருந்தில் படிக்கட்டில் தொங்கியபடி பயணித்த மாணவர்களை கீழே இறங்குமாறு கண்டித்த காவலர் நிக்கோலஸை அந்த பகுதியில் நின்று கொண்டிருந்த ஆனந்த் தாக்கியதாக தெரிகிறது.
21 மேயர்களில் 11 பெண் மேயர்கள் பதவியேற்றிருப்பது எந்த காலத்திலும் நடைபெறாத புரட்சி என தமிழ்நாடு பாடநூல் கழக இயக்குநர் லியோனி தெரிவித்துள்ளார். செம்பாக்கத்தில் நடைபெற்ற நலத்திட்ட விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் கண்ட கனவை நனவாக்கிய தலைவர் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என புகழாரம் சூட்டினார். 61வது தமிழ்நாடு காவல் மண்டலங்களுக்கு இடையேயான விளையாட்டுப் போட்டிகளை சென்னை மாநகர காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் தொடங்கி வைத்தார். சென்னை வேளச்சேரி தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் நீச்சல் பயிற்சி கூடத்தில் இன்றும் நாளையும் நீச்சல் போட்டி நடைபெறுகிறது. வேலூரில் சைக்கிள் ஓட்டுவதன் அவசியம் குறித்தும் அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் குறித்தும் காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. இந்த சைக்கிள் பேரணியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு முழுவதும் இன்று 23வது மெகா தடுப்பூசி முகாம் நடைபெற்று வருகிறது. மாநிலம் முழுவதும் 50,000 இடங்களிலும் சென்னையில் மட்டும் 1,600 இடங்களிலும் முகாம் நடைபெற்று வருகிறது. 2வது தவணை தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்கள் இதை பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் எல்ஐசி ஊழியர்கள் ஒன்றிய அரசை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். எல்ஐசி பங்குகளை தனியாருக்கு விற்பதை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் முழக்கமிட்டனர். போர் நடைபெற்று வரும் உக்ரைனில் இருந்து ஆபரேஷன் கங்கா திட்டத்தின் கீழ் கர்ப்பிணி மனைவி மீட்கப்பட்டதால் குழந்தைக்கு கங்கா என பெயரிட கணவர் முடிவு செய்துள்ளார். கேரளாவை சேர்ந்த அபிஜத்து அவரது கர்ப்பிணி மனைவியும் இந்தியாவின் ஆபரேஷன் கங்கா திட்டம் மூலம் மீட்கப்பட்டு போலந்து நாட்டில் உள்ள மருத்துவமனையில் கர்ப்பிணி சேர்க்கப்பட்டார். உக்ரைனில் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்துள்ள இந்திய மாணவரின் மருத்துவ செலவை அரசே ஏற்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உக்ரைனில் வேன் ஒன்றில் சென்றபோது துப்பாக்கி தாக்குதலுக்கு உள்ளான இந்திய மாணவர் ஹர்ஜோட் சிங் காயமடைந்து கீவ் நகரில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். உக்ரைனில் சிக்கியுள்ள இந்திய மாணவர்களை மீட்கும் பணியில் ஒன்றிய அரசு பாரபட்சம் காட்டுவதாக மீட்கப்பட்ட தமிழக மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். மீட்பு பணியில் வட இந்தியர்களுக்கே முக்கியத்துவம் தரப்படுவதாக தெரிவித்த அவர்கள் சுமி நகரில் உணவின்றி தவிக்கும் மாணவர்களை விரைந்து மீட்க வலியுறுத்தினர். ரயில்கள் நேருக்கு நேர் மோதி ஏற்படும் விபத்துகளை தடுக்கும் கருவியை இந்திய ரயில்வே வெற்றிகரமாக சோதித்துள்ளது. லேசர் அடிப்படையிலான கவச என்ற கருவி ஒரே தண்டவாளத்தில் 2 ரயில்கள் எதிரெதிரே வர நேர்ந்தால் என்ஜின் இயக்கத்தை நிறுத்தி விபத்தை தடுக்கிறது. தெலுங்கானாவில் செகந்திராபாத் அருகே இந்த கருவி சோதித்து பார்க்கப்பட்டுள்ளது. நடிகர் அதர்வா வெப் சீரிஸில் அறிமுகமாக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. த்ரில்லர் ஜோனரில் உருவாக உள்ள இந்த வெப் சீரிஸில் இயக்குநர் கௌதம் மேனன் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கவிருப்பதாக கூறப்படுகிறது. இதன் படப்பிடிப்பு சென்னையில் தொடங்கியுள்ளது. வில்லன், குணச்சித்திர நடிகர், காமெடியன் என பல பாத்திரங்களில் நடித்துள்ள நடிகர் ஆதேஷ் பாலா முதலாக கதாநாயகராக ராஜமாபுரம் படத்தில் நடிக்கிறார். புது இயக்குநர் சந்தோஷ் இயக்கும் இப்படத்தின் முதல் தோற்றத்தை படக்குழு வெளியிட்டுள்ளது. கதாநாயகன் ஆதேஷ் பாலாவுக்கு பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பாரபட்சமாக செயல்படுவதாக கூறி பேஸ்புக், ட்விட்டர் ஆகிய சமூக ஊடகங்களுக்கு ரஷ்யாவில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. ராணுவம் பற்றி போலி செய்தி வெளியிட்டால் 15 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கவும் ரஷ்ய அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. மணிப்பூர் மாநிலத்தில் தீவிரவாத குழுக்களுக்கு அம்மாநில பாஜக அரசு 16 கோடி ரூபாய் அளித்ததில் தேர்தல் விதிமீறல் ஏதும் இல்லை என்று தேர்தல் ஆணையம் கூறியிருக்கிறது. தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் ஆணையத்தின் இந்த முடிவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்போவதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் கூறியுள்ளார். இந்தியாவில் ஒருநாள் கொரோனா பாதிப்பு 5396 குறைந்துள்ளது. ஒரே நாளில் 289 பேர் கொரோனாவால் உயிரிழந்த நிலையில் சிகிச்சை பெற்று வருவோரின் எண்ணிக்கை 63878 குறைந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 11651 பேர் கொரோனா பாதிப்பில் இருந்து குணமடைந்ததாக ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. சேலம் ஆட்சியர் அலுவலகம் முன்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற எல்ஐசி ஊழியர்கள் ஒன்றிய அரசின் முடிவுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். அடுத்தடுத்து பொதுத்துறை நிறுவனங்களை ஒன்றிய அரசு தனியார்மயமாக்குவது கண்டனத்திற்குரியது என்று அவர்கள் கூறியுள்ளனர். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற கட்டுப்பாட்டை மீறிய திமுகவினர் தங்கள் தவறை உணர்ந்து திருந்தி முதலமைச்சரை சந்தித்து கழுவாய் தேடிக் கொள்ள வேண்டும் என்று திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி கேட்டுக் கொண்டுள்ளார். கட்டுப்பாட்டை மறந்து நடந்து கொண்டவர்களால் முதலமைச்சர் மிகவும் வேதனைப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். திரைப்பட இயக்குநர் சுசி கணேசன் தொடர்ந்துள்ள அவதூறு வழக்கை வேறு மஜிஸ்திரேட்டுக்கு மாற்ற வேண்டும் என்ற கவிஞர் லீனா மணிமேகலையின் வழக்கை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை மஜிஸ்திரேட்டுக்கு எதிராக கூறி வழக்கை மாற்ற வேண்டும் என்று லீனா மணிமேகலை கூறுவதை ஏற்க முடியாது என்று நீதிபதி அள்ளி கூறினார்.
10,000 பேரிடம் 14 கோடி ரூபாய் ரியல் எஸ்டேட் மோசடி செய்த புகாரை விசாரித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் பெற்றுத்தர ஓய்வு பெற்ற நீதிபதி கிருபாகரனை சென்னை உயர்நீதிமன்றம் நியமித்துள்ளது. காஞ்சிபுரத்தில் உள்ள அகிலாண்டேஸ்வரர் ரியல் எஸ்டேட் நிறுவனத்திற்கு எதிரான வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் நகராட்சி தலைவர் பதவிக்கான தேர்தலில் சுயேட்சை வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்களித்து வெற்றி பெற செய்த விவகாரத்தில் அதிமுக நிர்வாகிகள் 7 பேர் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். நகர செயலாளர் நாகராஜ் உட்பட 7 பேரையும் நீக்கி அதிமுக தலைமை அறிக்கை வெளியிட்டுள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 776 ரூபாய் உயர்ந்து 39,760 ரூபாய்க்கும், கிராமுக்கு 97 ரூபாய் உயர்ந்து 4,970 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 90 காசுகள் அதிகரித்து 73 ரூபாய் 40 காசுகளுக்கு விற்கப்படுகிறது. சென்னை அடையாறில் உள்ள சிஷ்யா பள்ளி பொன் விழா கொண்டாட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். அப்போது தனது பள்ளி பருவ நினைவுகளை பகிர்ந்து கொண்ட அவர், தனது பள்ளி விழாக்களின் போது விருந்தினர்களை பேசிவிடாமல் நண்பர்களுடன் சேர்ந்து உரையாடி கொண்டு சத்தம் போடுவேன் என்று வேடிக்கையாக கூறினார். தமிழ்நாட்டில் உள்ள 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமையும் புராதனமும் மிக்க கோவில்களின் விவரங்களை பெற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு உள்ளதாக அறநிலையத்துறை தெரிவித்துள்ளது. ஒவ்வொரு கோவிலின் பெயர், நூற்றாண்டு விவரம், குடமுழுக்கு நடைபெற்ற விவரம், கோவிலின் தற்போதைய நிலை ஆகியவற்றை அனுப்புமாறு மண்டல இணை ஆணையர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சசிகலாவின் ஆன்மீக சுற்றுப்பயணத்தின் 2ஆம் நாளான இன்று திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சிறப்பு பூஜையில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். அதிகாலை நடைபெற்ற விஸ்வரூப தரிசனத்தில் அவர் கலந்து கொண்டார். திருத்தணி அருகே மாணவிகளிடம் தவறாக நடக்க முயன்ற அரசு பள்ளி ஆசிரியரை பெற்றோர்கள் அடித்து உதைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வெளியகரம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் ஜெயகோபி 3ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவிகளிடம் தவறாக நடக்க முயன்றுள்ளார். தகவல் அறிந்து பள்ளிக்கு விரைந்து சென்ற போலீசார் ஆசிரியரை மீட்டு காவல் நிலையம் அழைத்து சென்றனர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம், சட்ராஸ், மாமல்லபுரம், கொக்கிலமேடு மற்றும் அதன் சுற்றுவட்டார கடற்பகுதிகளில் பலத்த காற்றுடன் ராட்சத அலைகள் சீற்றத்துடன் காணப்படுகிறது. அலைகள் சுமார் 6 அடி முதல் 10 அடி உயரம் வரை எழும்புவதாக பகுதி மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். மரக்காணத்தில் கடல் நீர் உப்பளத்தில் புகுந்ததால் 3000 ஏக்கர் உப்பளங்கள் நீரில் மூழ்கின. வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் மரக்காணம் பகுதியில் உள்ள கடற்கரையில் கடல் சீற்றமாக காணப்படுகிறது. இதன் காரணமாக முகத்துவாரம் வழியாக கடல் நீர் உப்பளத்தில் புகுந்தது. மதுரையில் தனது மகளை காதல் திருமணம் செய்து கொண்டவரின் தந்தையை கொன்ற சடையாண்டி என்பவர் கைது செய்யப்பட்டார். மதுரை திடீர் நகரை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் ராமச்சந்திரன் மகன் சிவபிரசாத் சடையாண்டி என்பவரின் மகள் ஸ்னேகாவை நேற்று காதல் திருமணம் செய்து கொண்டார். இதனால் ஆத்திரமடைந்த சடையாண்டி ராமச்சந்திரனை கொலை செய்தார். திருப்போரூர் முன்னாள் திமுக எம்எல்ஏ இதயவர்மனுக்கு எதிராக குமார் என்பவர் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. சிவில் வழக்கு என்பதால் சிவில் நீதிமன்றத்தை அணுக மனுதாரருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. நில விவகாரத்தில் இரு தரப்பினர் இடையில் நடந்த மோதலில் துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டதாக இதயவர்மன் கைது செய்யப்பட்டார். வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தாழ்வு மண்டலமாக நேற்று மாறியது. தற்போது புயலானது வடக்கு மேற்கு நோக்கி நகர்வதால் கடலூர் துறைமுகத்தில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இதனால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் கொளத்தூர் அரசு மருத்துவமனையில் பணியாற்றிய மருத்துவர் ராஜலட்சுமி என்பவர் விஷ ஊசி போட்டு தற்கொலை செய்து கொண்டார். கணவருடன் ஏற்பட்ட தகராறு தொடர்கதையானதால் மனமுடைந்த அவர் இந்த முடிவை எடுத்துள்ளார். சென்னை பல்லாவரம் அருகே அனகாபுத்தூரில் கல்குட்டையில் குளிக்க சென்ற கல்லூரி மாணவர்கள் 2 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். பொழிச்சலூர் பகுதியைச் சேர்ந்த முனி லோகேஷ் மற்றும் யுகேஷ் ஆகியோர் விடுமுறையை ஒட்டி குடும்பத்துடன் சென்று கல்குட்டையில் குளித்த போது விபரீதம் நிகழ்ந்தது. சென்னை கீழ்ப்பாக்கத்தில் டிஎஸ்பி வாகனம் மோதியதில் வங்கி அதிகாரி அமிர்தா உயிரிழந்தார். ஜீப்பை ஓட்டி வந்த டிஎஸ்பி குமரனின் மகன் லோகேஷை கைது செய்த போலீசார் அரசு வாகனத்தை காவல்துறை அதிகாரியின் மகன் பயன்படுத்தியது குறித்தும் விசாரணை நடத்தி வருகின்றனர். முதலமைச்சர் இல்லம் அருகே அதிவேகமாக வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதில் 2 படுகாயமடைந்தனர். நள்ளிரவில் சென்னை அண்ணா சாலையில் இருந்து சிஐடி நகர் வளைவை நோக்கி அதிவேகமாக சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலை நடுவே அமைக்கப்பட்டிருந்த தடுப்பில் மோதி விபத்துக்குள்ளானது. விமானங்களின் வருகை மற்றும் புறப்பாடுகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் விதமாக சென்னை விமான நிலையத்தில் உள்ள ஓடுபாதையில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. இதன் காரணமாக உரிய அனுமதி கிடைத்தவுடன் 1 மணி நேரத்துக்கு 40 முதல் 50 விமானங்களின் புறப்பாடு மற்றும் வருகையை கையாள முடியும் என்று விமான நிலைய உயரதிகாரிகள் கூறியுள்ளனர்.
செய்யாறு அருகே வழிப்பறை கொள்ளையர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாவூர் கிராமத்தை சேர்ந்த சத்யா கணவருடன் பைக்கில் சென்றபோது மற்றொரு பைக்கில் வந்த மூவர் அவரது கழுத்தில் இருந்த தாலி சங்கிலியை பறித்து சென்றனர். அப்போது வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி இருவரை கைது செய்து 5 சவரன் தங்கச் செயினை மீட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதும் திருடு போன மற்றும் தொலைந்து போன 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 100 செல்போன்களை மீட்டு அவற்றின் உரிமையாளர்களிடம் போலீசார் ஒப்படைத்தனர். மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் எஸ்பி பவன்குமார் செல்போன் உரிமையாளர்களிடம் அலைபேசிகளை ஒப்படைத்தார். சென்னை ஆதம்பாக்கத்தில் உள்ள வீராங்கல் ஓடையில் ட்ரோன் மூலம் மருந்து தெளிக்கும் பணிகளை அமைச்சர் தாமோ அன்பரசன் தொடங்கி வைத்தார். இங்கு கொசுக்கள் உற்பத்தியாவதை தடுக்கும் விதமாக ட்ரோன் மூலம் கொசு மருந்து தெளிக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் உள்ள சிற்றம்பல மேடையில் 6வது நாளாக தேவாரம் பாட வந்த தெய்வ தமிழ் பேரவை அமைப்பினருக்கு அனுமதி மறுக்கப்பட்டதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்திய 150 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அப்போது செய்தியாளரிடம் பேசிய தமிழ் தேசிய பேரியக்க தலைவர் தஞ்சை மணியரசன் சிதம்பரம் கோவிலை அரசே ஏற்று நடத்த வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். அரியலூர் மாவட்டம் திருவானூரில் மாசி மகத்தை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 600 காளைகளும் 300 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். சீறி வந்த காளைகளை போட்டி போட்டுக் கொண்டு அடக்க முயன்ற காளையர்களை பார்வையாளர்கள் உற்சாகப்படுத்தினர். மறைமலை நகர் அருகே மின்மாற்றி கம்பத்தில் வேன் உரசி தீப்பற்றி எரிந்த விபத்தில் ஓட்டுநர் உடல் கருகி உயிரிழந்தார். தனியார் தொழிற்சாலையில் மூலப்பொருட்களை ஏற்றி செல்வதற்கு வந்தபோது தொழிற்சாலை அருகில் உள்ள டிரான்ஸ்பார்மர் ஒயரில் சிக்கியதில் இந்த விபத்து நிகழ்ந்தது. இதில் ஓட்டுநர் வசந்தகுமார் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். ஆரணியில் திமுக மாவட்ட பொறுப்பாளருக்கு சமூக வலைதளங்களில் கொலை மிரட்டல் விடுத்த அதிமுக நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்க கோரி திமுக வழக்கறிஞர் அணி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளது. ஆரணி நகர்மன்ற மறைமுக தேர்தலில் திமுக வெற்றி பெற்றதை பாராட்டி ஜீவா செந்தில் என்பவர் முகநூல் மூலம் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதற்கு அதிமுக நிர்வாகி கொலை மிரட்டல் விடுத்து பதில் அளித்துள்ளார். சங்கரன்கோவில் அருகே வைக்கோல் ஏற்றி சென்ற டிராக்டர் உயரழுத்த மின்கம்பி மீது உரசியதில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. நெடுங்குளம் என்னுமிடத்தில் இந்த கோர விபத்து நேர்ந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு படையினர் 1 மணி நேரம் போராடி தீ அணைத்ததால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது. தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் பிறந்த நாளை புதுச்சேரியில் ஆதரவற்ற இல்லத்தில் வசிக்கும் குழந்தைகள் கேக் வெட்டி கொண்டாடினர். அப்போது மு க ஸ்டாலின் அங்கிள், நீங்கள் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என குழந்தைகள் பிரார்த்தனை நடத்தும் வீடியோ சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. விருதாச்சலம் விருதகிரீஸ்வரர் கோவிலில் திருடு போன கலசங்களை கண்டுபிடித்த போலீசாருக்கு கடலூர் மாவட்ட எஸ்பி ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டு தெரிவித்தார். இக்கோவிலில் 20 ஆண்டுகள் கழித்து குடமுழுக்கு நடைபெற்ற நிலையில் மர்ம நபர்கள் விருதாம்பிகை அம்மன் கோபுரத்தில் இருந்த 3 தங்க முலாம் பூசப்பட்ட கலசங்கள் திருடி சென்றனர். ஈரோடு ரயிலில் கடத்தி செல்லப்பட்ட 3 மூட்டை புகையிலை பொருட்களை ஈரோடு ரயில்வே பாதுகாப்பு படையினர் பறிமுதல் செய்தனர். மைசூரு விரைவு ரயிலில் பயணிகள் இருக்கைக்கு அடியில் 3 பாலித்தீன் மூட்டைகள் பதுக்கி வைத்திருப்பதை போலீசார் கண்டுபிடித்து பறிமுதல் செய்தனர். உத்தரப்பிரதேசத்தில் மீரட் அருகே தவராலா ரயில் நிலையத்தில் டெல்லி செல்ல தயாராக இருந்த ரயிலின் என்ஜினில் ஏற்பட்ட தீ அடுத்தடுத்த 2 பெட்டிகளுக்கு பரவியது. இதை அறிந்த பயணிகள் என்ஜின் மற்றும் 2 பெட்டிகளை கழற்றிவிட்டு ரயிலை பின்னோக்கி தள்ளி சென்றனர். இக்காட்சி வலைதளங்களில் அதிக அளவு பகிரப்பட்டு வருகிறது. மோகன் நடிப்பில் உருவாகியுள்ள ஹரா படம் தீபாவளியை ஒட்டி வெளியாகும் என தகவல் வெளியாகியுள்ளது. மைக் மோகன் 13 ஆண்டுகளுக்கு பின்னர் நடிக்கும் இப்படத்தை தாத்தா 89 படத்தை இயக்கிய விஜய் ஸ்ரீ இயக்கி வருகிறார். எஸ்பி மோகன்ராஜ் தயாரித்து வருகிறார். தாய்லாந்து கிரிக்கெட் ஜாம்பவான் ஷேன் வார்னே மரணமடைந்த விவகாரத்தில் அவர் தங்கியிருந்த விழாவில் சந்தேகிக்கும்படி ஏதும் இல்லை என்று தாய்லாந்து போலீசார் விசாரணைக்கு பிறகு கூறியுள்ளனர். உணர்வற்று இருந்த வார்னேவை உயிர்ப்பிக்க அவரது நண்பர்கள் 4 பேர் சுமார் 20 நிமிடம் மேற்கொண்ட முயற்சிகளுக்கும் பலன் கிடைக்கவில்லை. தேசிய பங்குச்சந்தை NSEயின் முன்னாள் நிர்வாக இயக்குநரான சித்ரா ராமகிருஷ்ணாவின் முன்ஜாமீன் மனுவை டெல்லியில் உள்ள CBI சிறப்பு நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இமயமலையில் வசிக்கும் ஒரு யோகி கூறியபடி பங்குச்சந்தை செயல்பாடுகளில் அவர் மாற்றம் செய்து முறைகேடுகளில் ஈடுபட்டது அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. 403 தொகுதிகளை கொண்ட உத்தரப்பிரதேசத்தில் 7வது இறுதிக்கட்ட தேர்தல் நாளை மறுநாள் திங்களன்று 54 தொகுதிகளில் நடக்கவுள்ளது. பூர்வாஞ்சல் பகுதிகளில் உள்ள இத்தொகுதிகளில் இன்று மாலையுடன் பிரச்சாரம் ஓய்கிறது. இத்துடன் 5 மாநில தேர்தலும் முடிவடைகிறது. தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் 10ஆம் தேதி எண்ணப்படும். தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் 2 நாள் பயணம் மேற்கொள்ளவுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை மறுநாள் தூத்துக்குடியில் 1000 கோடி ரூபாய் மதிப்புள்ள சர்வதேச பர்னிச்சர் பூங்காவிற்கு அடிக்கல் நாட்டவுள்ளார். நாகர்கோவில் மாநகராட்சியில் நடைபெறும் திட்டப் பணிகளை அவர் பார்வையிடுகிறார்.
தமிழ்நாட்டில் பெரும் அதிர்வலை ஏற்படுத்திய பட்டியல் பிரிவு இளைஞர் கோகுல்ராஜ் சாதி ஆணவ கொலை வழக்கில் யுவராஜ் உள்ளிட்ட 10 பேர் குற்றவாளிகள் என்று மதுரை சிறப்பு நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பளித்துள்ளது. யுவராஜுக்கு எதிரான அனைத்து குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்பட்டு உள்ளதாக நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கோகுல்ராஜ் கொலை வழக்கில் குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்ட யுவராஜ் உள்ளிட்ட 10 பேருக்கான தண்டனை விவரங்கள் வரும் 8ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்று மதுரை சிறப்பு நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அதேவேளையில் குற்றம் சாட்டப்பட்ட 5 பேர் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். சுப்ரீம் கோர்ட் கடந்த 21ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் நவம்பர் மாதம் கொடுத்திருக்கிற தீர்ப்பிலே இது போன்றிருக்கிற வன்கொடுமை வழக்குகளிலே முறையான புலன் விசாரணை நடத்துவதில்லை. அது மட்டுமல்ல, சாட்சிகளுக்கு பாதுகாப்பில்லை. ஆகவேதான் இந்த கொடிய குற்றங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த கொடிய குற்றங்களை சாட்சிகள் பிறந்தாலும் கூட சட்டத்தின் கண்கொண்டு, சாட்சி சட்டம் கண்கொண்டு அவைகளை ஆராய வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்த நீதிமன்றம் சிறப்பான தீர்ப்பளித்திருக்கிறது. மேகதாது அணை தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் கர்நாடக அரசு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்திருப்பது கூட்டாட்சி தத்துவத்திற்கு முரணானது என்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழக விவசாயிகள் நலன் கருதி மேகதாதுவில் அணை கட்டும் முயற்சியை கர்நாடக அரசு கைவிட அவர் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் மார்ச் 10ஆம் தேதியில் இருந்து தொடர்ந்து 3 நாட்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், காவல்துறை, வனத்துறை அலுவலர்கள் பங்கேற்கும் மாநாடு நடைபெறவுள்ளது. இதில் மாவட்ட நிர்வாகம், சட்டம் ஒழுங்கு, மாவட்ட வளர்ச்சிப் பணிகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விரிவான ஆய்வினை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மேற்கொள்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.